ஹாய் மக்களே, இந்த வேலண்டைன்ஸ் டேயில் உங்களுக்கான சில ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் நான் கொடுக்க போகிறேன். ஆனால் அது என்னுடைய ஓன் எக்ஸ்பீரியன்ஸில் இருந்தோ இல்லை நான் இங்கே இருந்து படிச்சுட்டு அதில் இருந்துலாம் கிடையாது. இது அவுட் ஆஃப் பைபிள். அதாவது பைபிளை வேத வல்லுநர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இட் இஸ் அ லவ் ஸ்டோரி ஆஃப் காட் டு மனுஷனோட ஆண்டவர் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கிறதுக்கு, மனுஷனோட தெய்வம் ஒரு நல்ல உறவை வச்சுக்கிறதுக்காக அவர் பண்ண ஸ்டெப்ஸ் அவர் என்னென்ன பண்ணுறாரு அப்படின்றது தான் பைபிளே. ஸோ ஆதியாகமம்லேருந்து வெளிப்படுத்தல் வரைக்கும் இட் இஸ் அ கம்ப்ளீட் லவ் லெட்டர், லவ் ஸ்டோரி ஆஃப் காட் ரீச்சிங் அவுட் டு மேன். மனிதனை தேடி தேவன் வருகிற அந்த பயணம் தான் என்டையர் பைபிள். ஸோ பைபிள் ஹேஸ் லாட் ஆஃப் அட்வைசஸ் ஃபார் யர் ரிலேஷன்ஷிப். ஸோ அதை உங்களுக்கு இந்த வேலண்டைன் வீக்கில் ஸ்பெஷலாக சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு டே 1 நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன் அப்படின்னா, லவ் வித்தவுட் கண்டிஷன்ஸில் எல்லா ரிலேஷன்ஷிப்லையும் நம்ம சில கண்டிஷன்ஸ் வச்சுருப்போம். என்ன கண்டிஷன் அப்படின்னா, என் வைபுக்கு செட் ஆகணும், எனக்கு என் கூட பழகிறதுக்கு, என் கேரக்டருக்கு ஒத்து போகிறவங்க கூட நான் ரொம்ப நல்ல டேர்ம்ஸில் இருப்பேன், அவங்க கூட தான் நான் ரிலேஷன்ஷிப் வச்சுப்பேன் அப்படின்னு. ஆனால் பாருங்களேன், இன் ரியாலிட்டி நம்ம லைஃப் பார்ட்னர் எப்போவுமே நம்ம கூட 100% மேட்சாக இருக்க மாட்டாங்க. நமக்கும் நம்ம லைஃப் பார்ட்னருக்கும் இருக்கிற நிறைய விஷயங்கள் கான்ட்ரடிக்ட் ஆகும். அவங்க யோசிக்கிற மாதிரி நம்ம யோசிக்க மாட்டோம், நமக்கு பிடிச்சது அவங்களுக்கு பிடிக்காது இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கும். பட் இதில் அந்த லவ்வை எப்படி அழகாக வச்சுக்கிறது, ஹவு டு லவ் the person without conditions, அதுதான் நம்ம பிப்ளிக்கல். அன்றியும் நாம் பலனற்றவர்களாய் இருக்கும் போதே குறித்த காலத்தில் கிறிஸ்து அக்கிரமக்காரருக்காக மரித்தார். நீதிமானுக்காக ஒருவர் மரிக்கிறது அரிது, நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினால் தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். அப்படின்னா God has demonstrated his love. அவருடைய லவ்வை அவர் எப்படி இன்னைக்கு நிறைய லவ் லாங்குவேஜஸ் இருக்குங்க. ஃப்ளவர்ஸ் வாங்கி தரது, கிஃப்ட்ஸ் வாங்கி தரது, சர்ப்ரைசஸ் பண்ணுறது, அவுட்டிங் கூட்டு போகிறது இப்படின்னு சொல்லி நிறைய லவ் லாங்குவேஜஸ் இருக்குது. குக் பண்ணி கொடுக்கறது இப்படி இருக்கு. அதே மாதிரி தான் தேவன் நம்ம மேல் வைத்திருந்த அந்த அன்பை எப்படி விளங்க பண்றாருன்னு பாருங்களேன். ஒரு நல்லவனுக்காக, ஒரு சூப்பரான பர்சன் பாவன், அவனுக்காக உயிரையே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கண்டிப்பா யாராச்சும் உயிரை கொடுப்பாங்க. ஆனா நீங்களும் நானும் பாவிகளா இருக்கும்போதே கிறிஸ்து நமக்காக மரித்தது நிமித்தம் அவர் நம்ம மேல் வச்சிருக்கிற அந்த அன்பை அவர் விளங்க பண்ணிருக்கார். He has demonstrated his love in our flaws. நம்ம கிட்ட குறைகள் இருக்கும்போது, பாவங்கள், அந்தரங்க பாவங்கள், வெளியே சொல்ல முடியாத பாவங்கள், கோபம், என்னென்ன காரியங்கள், என்ன அசுத்தமான காரியங்கள் நமக்கு இருக்கும்போது நமக்காக அவர் தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்தது நிமித்தம், தன்னுடைய ஜீவன் அவர் கொடுத்தது நிமித்தம் அவருடைய அன்பை அவர் வெளிப்படுத்திருக்கிறார். பாருங்களேன், இன்னைக்கு உலகத்துல இவங்களை நம்ம நேசிக்கணும் அப்படின்னா அவங்க கிட்ட இது இருக்கணும் அது இருக்கணும்னு சொல்லி we have certain standards. ஆனா கர்த்தர் பாருங்களேன், இந்த அண்ட சராசரத்தையும் படைச்ச சர்வேஸ்வரனாகிய தெய்வம் தன்னுடைய ஒரே பேரான குமாரனை இந்த உலகத்துல கொடுக்கறதுக்கு அவர் எந்த ஸ்டாண்டர்ட்ஸுமே பார்க்கல. அவர் பார்த்தது என்ன, அவங்க என்னோட பிள்ளைகள், அவர்கள் என்னுடைய ஜனம், அவங்கள மீட்டெடுக்கிறதுக்காக நான் இதை பண்ணுவேன் அப்படின்னு கிறிஸ்து தன்னையே பலியாக ஒப்பு கொடுத்ததை பார்க்கிறோம். இப்போ இன்றைக்கு ஒருவேளை நீங்க நேசிக்கிற அந்த பர்சன், உங்க ஹஸ்பண்ட், உங்க ஸ்பௌஸை நீங்க ஒரு கண்டிஷன்ஸின் அடிப்படையில் இதெல்லாம் எனக்கு இந்த கண்டிஷன்ஸ்லாம் மீட் ஆனாதான் எனக்கு அந்த லவ் வருது அப்படின்னு நீங்க சொல்றீங்கன்னா, கிறிஸ்து நம்மளை எப்படி அக்செப்ட் பண்ணாரு, நம்மளுடைய குறைவுகளோட, நம்மளுடைய ஃப்ளாஸோட அவர் நம்மளை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அந்த அன்பை நாம எப்படி நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ல நம்ம வெளிப்படுத்த போகிறோம். நம்ம ஸ்பௌஸ் கிட்ட, நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட, நம்ம ஒய்ஃப் கிட்ட அந்த அன்பை அவங்களுடைய குறைகளோட, ஒருவேளை நீங்க எதிர்பார்க்குற அந்த எதிர்பார்ப்புகளை உங்க பார்ட்னர் பூர்த்தி செய்ய முடியாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கான ஏர்னிங்ஸ் உங்கள் பார்ட்னருக்கு இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் எதிர்பார்க்குற அந்த கேர் உங்கள் பார்ட்னர் கிட்ட உங்களுக்கு கிடைக்காம இருக்கலாம். பட் அக்செப்ட் வித் த ஃப்ளாஸ். இன்னைக்கு நம்ம பாருங்களேன், ஏசப்பா என் லைஃப்பில் இந்த காரியத்தை செய்யுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அந்த காரியத்துக்காக ஜெபிக்கிறோம். அந்த காரியத்தை செய்யலை அப்படின்னா உடனே நம்ம என்ன பண்ணுறோம், முறுமுறுக்கிறோம். அவரோட அன்பை நம்ம பார்க்காம, எனக்கு இந்த காரியத்தை நீங்கள் செய்யலை, இனிமேல் நான் உங்ககிட்ட பேச மாட்டேன், நான் சபைக்கு வர மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம கோச்சிட்டு போகிறோம். அப்போ அந்த இடத்துல நம்ம எப்படி நம்மளுடைய அன்பை நம்ம காட்டுறோம், நம்ம அன்பை எதை பேஸ் பண்ணியிருக்கு, அவர் எனக்கு இதை செஞ்சார்னா நான் அவர்கிட்ட அன்பு செலுத்துவேன், இதை செய்யலைன்னா நான் சபை பக்கம் போக மாட்டேன், நான் ஜெபிக்க மாட்டேன், துதிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம அவர் மேலே வச்சிருக்க அன்பு எல்லாத்தையுமே கண்டிஷன் பேஸ்டாக வச்சுருக்கோம். ஆனால் அவர் நம்ம மேலே அன்கண்டிஷனல், அதாவது நீ எப்படி இருந்தாலும் நான் உன்னை நேசிக்கிறேன், நீ என் பிள்ளை, நான் உன்னை விட்டே கொடுக்க முடியாது, அதனால நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருடைய நேசம் அப்படி இருக்குது. அப்போ இன்னைக்கு நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸ் நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், உங்கள்
பேரண்ட்ஸ் கூட, உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் கூட உங்களுடைய லவ் எப்படி இருக்குது? அவங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருந்தால் அவங்கள நேசிக்கிறீங்க. ஆனால் அவங்கக்கிட்ட இருக்கிற ஃப்ளாஸையோடு சேர்த்து உங்களால் நேசிக்க முடியுதா? அவங்கக்கிட்ட இருக்கிற குறைகள், அவங்களோட கேரக்டரில் இருக்க குறைகள், அவங்களுடைய பிஹேவியர்ஸில் இருக்க குறைகள், அதோடு சேர்ந்து அவங்கக்கிட்ட இருக்கிற பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ரெண்டுமே ஏற்றுக்கிட்டு உங்களால் அவங்க நேசிக்க முடியுதா? இந்த செல்ஃப் எவாலுவேஷன் கொஸ்டினை இந்த நாளில் கேளுங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் கிறிஸ்துவின் அன்பை, கிறிஸ்து எப்படி நம்ம பாவிகளாக பலனற்றவளாக இருக்கும்போது நம்ம நேசித்தாரோ அவரோட நேசம் வந்து குறையவே இல்லை. பாருங்களேன், வசனம் தெளிவாய் சொல்லுது. ஏசாயா 43:25, நானே உன் மீறுதல்களை என் நிமித்தமாகவே குலைத்து போடுகிறேன், உன் பாவங்களே நினையாதிருப்பேன். நம்ம ஒவ்வொரு டைம் மிஸ்டேக் பண்ணிட்டு ஏசப்பா நம்ம மன்னிச்சிருங்க ஏசப்பா அப்படின்னு நம்ம போய் அவர்கிட்ட கேட்கும்போது அவர் அந்த பாவங்களை நினையாது இருக்கிறார். அப்படின்னா அந்த பாவத்தை அவர் மறந்துடுறாரு, நம்ம பண்ண அந்த மிஸ்டேக்கை மறந்துடுறாரு. இன்னைக்கு நம்ம ஸ்பவுஸ் பண்ணுற ஒரு மிஸ்டேக்கை நம்ம மறக்கிறோமா? இல்லை அதெல்லாம் வந்து ஒரு ரெக்கார்ட் வச்சுக்கிட்டே இருக்கோமா? அந்த அன்னைக்கு நீ என்கிட்ட இப்படி பேசினல, அந்த தப்பு நீ அன்னைக்கு பண்ணலை, நீ இந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணலை அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம பார்ட்னர், நம்ம லைஃப் பார்ட்னர் கிட்ட நம்ம அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு இருக்கோமா? இல்லை கிறிஸ்துவின் அன்பு எப்படி இருக்கு, பிதாவுடைய அன்பு எப்படி இருக்கு? உன் பாவங்களே நினையாதிருப்பேன், ஐ டோன்ட் ரிமெம்பர், அதை நான் மறந்துட்டேன், பிகாஸ் ஐ லவ் யூ ஸோ மச், அதனால நீ செய்கிற தப்பெல்லாம் நான் மறக்கிறேன், மன்னிச்சு மறக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அந்த அன்பை நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்ஸில் நம்ம கொண்டு வர பார்ப்போம். நாட் ஓன்லி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், வேலண்டைன்ஸ் இஸ் நாட் ஓன்லி அபவுட் லைக் ஒரு கப்பிள்குள்ளே இருக்கிறது மாத்திரம் கிடையாது. பிள்ளைகள் பெற்றோர்கள் இடத்துல, பெற்றோர்கள் பிள்ளைகள் இடத்துல, உங்கள் பிரதர் சிஸ்டர், உங்கள் கூட பிறந்தவர்கள் இடத்துல, ரிலேட்டிவ்ஸ்குள்ள, இது எல்லாவற்றிலும் இந்த அன்பை, இந்த கிறிஸ்துவின் அன்பை கொண்டு வர பாருங்க. நாம் இதே விதத்தில் அன்பு செலுத்த முடிகிறதா? நம்ம வாழ்க்கையில் சில காரியங்கள் நடந்தால் தான் நடக்கிறத வச்சு, நடக்காததை வச்சு நம்மளுடைய ஏசப்பா கிட்ட நம்ம காட்டுற அன்பு அது வந்து வேரி ஆகுதா? ஒரு காரியம் நடந்தால் ஒரு மாதிரி, நடக்கலைன்னா நம்மளுடைய அன்பு வந்து மாறுது. ஆனால் பாருங்களேன், அவருடைய அன்பு மாறாத அன்பாக இருக்கிறது. அவர் நம்மளை எப்படி வந்து பலவீனர்களாக இருக்கும்போது அவர் நம்மளை நேசிச்சாரோ அதே போல தான் இப்போது நேசிக்கிறாரு. கிறிஸ்துடைய அன்பு நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்குது அப்படின்னா, எந்த ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸும் இல்லாமல், எந்த ஒரு ஸ்டாண்டர்ட்ஸும் இல்லாமல், இந்த குணாதிசயங்கள்லாம் உனக்கு இருந்தால் தான் நான் உன்னை நேசிப்பேன் அப்படின்னு இல்லாமல், நீ ஏன் பிள்ளை, நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த அன்பில் வந்து மாற்றமோ குறைவோ எதுவுமே இல்லை. அந்த அன்பு எப்படி வந்து நம்ம தாயின் கருவில் உருவாகும் முன்னே அவர் நம்மளை எப்படி நேசிச்சாரோ அதே போல தாங்க இன்றைக்கும் அவர் நேசிக்கிறாரு. அவர் மாதிரி இருக்குது. அப்போ இப்படிப்பட்ட வேற்றுமையான அன்புகள், இப்படி மாறி மாறி ஃப்ளக்சுவேட் ஆகிற லவ் நமக்கு ஆண்டவர் மேலே இருக்குதா? அதை நம்ம முதல்ல யோசிக்கணும். ரெண்டாவது காரியம், நம்ம சுற்றி இருக்கிற ஜனங்கள், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப்பில், நம்மளுடைய ஃபேமிலி லைஃப், நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப், இது எல்லாவற்றிலும் கிறிஸ்து நம்ம மேலே எப்படி நம்மளுடைய ஃப்ளாஸ், நம்மளுடைய குறைகள், குற்றங்கள் எல்லாவற்றோடு நம்மளை நேசிக்கிறாரோ அந்த மாதிரி அன்பை நம்மளுடைய ஸ்பவுஸ்க்கு நம்ம கொடுக்கும்போது அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு லாங் லாஸ்டிங் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும். அண்ட் தட் இஸ் த பிப்ளிக்கல் வே ஆஃப் லவ்விங் ஈச் அதர் அப்படின்றது தான் இன்றைக்கி நான் வந்து சொல்ல நினச்சேன். ஸோ இந்த ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஆன் ஸ்பெஷல் வேலண்டைன்ஸ் வீக் நான் வந்து இதுதான் உங்களுக்கு சொல்ல நினைக்கிறேன். ஸோ அட்வைஸ் நம்பர் 1 என்ன அப்படின்னா, லவ் வித்தவுட் கண்டிஷன்ஸ். ஏன்னா ஏசப்பா அப்படி தான் வந்து லவ் பண்ணாரு. ஹீ லவ்ட் எவ்ரி ஒன் வித்தவுட் கண்டிஷன்ஸ் அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ். ஸோ நம்மளும் அதே மாதிரி நம்ம உங்கள் ஸ்பௌஸை வந்து நீங்கள் லவ் பண்ணுங்கள். அண்ட் அட் த சேம் டைம் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், உங்கள் ரிலேட்டிவ்ஸ், கண்டிப்பாக நம்மளுக்கு செட் ஆகாத ஒரு ரிலேட்டிவ் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட நிறைய குட் சைடும் இருக்கும், பட் அவங்கக்கிட்ட இருக்க சில நெகட்டிவான சைடு, அவங்கக்கிட்ட இருக்கிற சில பிஹேவியர்ஸ் வந்து நம்மளால் வந்து ஏற்றுக்க முடியாமல் இருக்கீங்க அப்படின்னா, ட்ரை டு லவ் தம் அண்ட் அக்செப்ட் த வே தே ஆர் அப்படின்றதான் இன்றைக்கி நான் இந்த வீடியோ மூலமாக சொல்ல நினச்சேன். ஸோ திஸ் இஸ் மை ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் ஃபார் திஸ் வேலண்டைன்ஸ் டே. ஸோ ஹோப் நாளைக்கு வந்து இன்னொரு ரிலேஷன்ஷிப் அட்வைஸ் இன் பிப்ளிக்கல் வே நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, bye. God bless you all.